வணக்கம். நம்ம இந்த வீடியோல நெக்ஸ்ட் டான்செட் MCA-க்கான ப்ரிப்பரேஷனை பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் டிவைசஸ் பத்தியும் நெட்வொர்க் டிவைசஸ் பத்தியும் பார்க்க போறோம். அதுல பார்ட் 1 வீடியோ பார்க்க போறோம். ஸோ இதுல ஏன்னா நிறைய டிவைசஸ் வரதுனால ஒரே செட் ஆஃப் வீடியோல நம்மளால சொல்ல முடியாது, டிஸ்கஸும் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை பார்ட்ஸா நம்ம பிரிச்சு வீடியோஸ் போட போறோம். ஸோ ஹார்ட்வேர் டிவைசஸ் அண்ட் நெட்வொர்க் டிவைசஸ்ல பார்ட் 1 வீடியோல எதை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். பொதுவாக ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை வந்து 3 கேட்டகரிஸா கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. இன்டர்னல் காம்பனன்ட், ஸ்டோரேஜ் டிவைசஸ் அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. இதுல நம்ம எல்லா காம்பனன்ட்ஸை பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. எதெல்லாம் மேஜரான காம்பனன்ட்ஸ், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல டான்செட்ல எதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்ல அவங்க கொஸ்டின் போக்கஸ் பண்ணணும்னா எந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை ரொம்ப போக்கஸ் பண்ணுவாங்க, ஸோ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல மெயினான காம்பனன்ட்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் இன்டர்னல் காம்பனன்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, மதர் போர்டு, CPU, GPU இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த பார்ட்ல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் டிவைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ரேம், ரோம், ஹார்ட் டிஸ்க், SSD சாலிட் ஸ்டேட் டிரைவ், NVMe இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து இந்த ரெண்டுமே சாலிட் ஸ்டேட் டிரைவும் NVMe ரீசன்ட் டெக்னாலஜிஸ். ஸோ ரீசன்ட் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் அதெல்லாம். ஸோ அதுல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்க அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்ல நமக்கு தெரிஞ்ச மானிட்டர், ஸ்பீக்கர், மவுஸ் இதெல்லாம் போக பிரிண்டர்ல இருந்து அதிகமா கேள்வி வர வாய்ப்பு இருக்கும். ப்ரீவியஸ் இயர்ல வந்து பிரிண்டர்ஸ்ல இருந்தா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் நிறைய இருக்கு. டாட் பிரிண்டர்ஸ், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், லேசர் பிரிண்டர், இந்த மாதிரி நிறைய பிரிண்டர்ஸோட டைப்ஸ் இருக்கு. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால பிரிண்டர்ஸை மட்டும் நம்ம இதுல போக்கஸ் பண்றோம். ஸோ இப்ப இந்த வீடியோல இந்த பார்ட் 1ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டர்னல் காம்பனன்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மூணு டீடைல்ஸை மூணு டிவைசஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மதர் போர்ட். ஸோ இந்த மதர் போர்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். CPU-ஆ இருக்கட்டும், ஐ மீன் நம்மளோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டரா இருக்கட்டும், அதுல இந்த மதர் போர்டு தான் இவ்வளவு பெரிய ஒரு கிரீன் கலர்ல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை தான் மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்டு தான் வந்து எல்லா அந்த கம்ப்யூட்டரோட மொத்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே சர்க்கியூட் டயக்ராம்ஸ் மூலியமா இணைக்கக்கூடியதே இந்த மதர் போர்டு தான். இதுல நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும், நிறைய கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். எல்லா போர்ட்ஸுமே இந்த மதர் போர்டோட லிங்க் ஆயிருக்கும். ஈவன் நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கா இருக்கட்டும், CD டிரைவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிறதுக்கான டிவைஸா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த மதர் போர்ட்ல தான் இன்டெகிரேட் ஆயிருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அந்த மதர் போர்டோட காம்பனன்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் சிப்செட் அப்படிங்கிறது இங்க நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. NB அண்ட் SB அப்படின்னு சொல்லி ரெண்டு சிப்செட் இருக்கும். நார்த் பிரிட்ஜும் இன்னொன்னு சவுத் பிரிட்ஜும். இந்த நார்த் பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு இந்த CPU, RAM, கிராபிக்ஸ் கார்டு இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடியது இந்த நார்த் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து எல்லாத்தையுமே ப்ராசஸர் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடியது யாருன்னா இந்த நார்த் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இது வந்து ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. சவுத் பிரிட்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடியது இந்த சவுத் பிரிட்ஜ் தான் ஹேண்டில் பண்ணும். அதாவது பெரிஃபரல் டிவைசஸ், அதான் USB போர்ட்டா இருக்கட்டும், இல்ல SATA போர்ட்டா இருக்கும். USB போர்ட்னா நம்ம பென்ட்ரைவ் மாற்றுறதோ இல்ல இந்த மாதிரியான கார்ட் ரீடர்ஸ் மாற்றுறதோ இது எல்லாமே USB போர்ட்ல வரும். SATA பின்ஸ் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க், ஆப்டிகல் டிரைவ் இதெல்லாமே SATA பின்ஸ்ல இருக்கும். அப்புறம் ஆடியோ பின்ஸ், ஆடியோ அண்ட் வீடியோ பின்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த இன்புட் மொத்தத்துல பெரிஃபரல் டிவைசஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது இந்த சவுத் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் சிப்செட்டுக்குள்ள வரக்கூடியது. அடுத்த காம்பனன்ட் பார்த்தோம் அப்படின்னா பயாஸ் காம்பனன்ட், பேசிக் இன்புட் பார் அவுட்புட் சிஸ்டம். இந்த பயாஸ் காம்பனன்ட் எதுக்காக அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பொதுவா வந்து சிஸ்டம் ஆன் ஆகும்போது, பவர் ஆன் ஆகும்போது அந்த சிஸ்டம் ஆன் ஆகிறதுக்கான இல்ல ஹார்ட்வேர் இனிஷியலைசேஷன் ஆகிறதுக்கான ரொட்டீன்ஸ், கோடு இது எல்லாமே இந்த ஹார்ட்வேர், அதாவது கம்ப்யூட்டரை வந்து பூட் பண்றதுக்காக இந்த பயாஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். கம்ப்யூட்டரை பூட் பண்றதுன்னா இனிஷியேட் பண்றது. கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ஹார்ட்வேர்ஸையுமே இனிஷியேட் பண்றது. எப்ப அப்படின்னா பவர் ஆன், நம்ம சிஸ்டம் எப்ப பவர் ஆன் பண்றோமோ அப்ப அதை இனிஷியேட் பண்றதுக்கு தான் இந்த பயாஸ் அப்படிங்கிற இந்த காம்பனன்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா UEFI, யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு சிப். ஸோ இந்த சிப் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது OS லோட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸையும் இனிஷியலைஸ் பண்றதுக்காக பயாஸ் என்ன பண்ணும், அந்த கோடை இனிஷியலைஸ் பண்ணும்.
அதாவது இனிஷியலைசேஷன் கோட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், பவர் ஆன் ரொட்டீன்ஸ், அதோட ஹார்ட்வேர் செட்டப், இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பயாஸ். ஆனா இந்த UEFI யூனிஃபைட் எக்ஸ்டென்சிபிள் ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சுவலா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்வேரை வந்து இனிஷியலைஸ் பண்ணும். ஒரு OS லோட் ஆகிறதுக்கு முன்னாடி மற்ற ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே இனிஷியலைசேஷன் பண்றதா இதோடைய வேலை. அடுத்து CMOS பேட்டரி, இதை பத்தி நீங்க எல்லாருமே ரொம்ப ஃபெமிலியரா நம்ம கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கும். ஆக்சுவலா CMOS பேட்டரி வந்து இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் CMOS பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஒரு சில்வர் காயின் மாதிரி இருக்கும். இது மெயின்லி எதுக்காக அப்படின்னா ரியல் டைம் கிளாக் அப்படிங்கிற இந்த கிளாக் அக்யூரேட்டா நம்ம கரெக்டா டேட் அண்ட் டைம் காமிக்கிறதுக்காக, பவர் ஆன் ஆனோடனே சிஸ்டம் ஆன் ஆனோடனே இன்னைக்கு கரண்ட் டேட் என்னவோ அந்த டைம் என்னவோ அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த CMOS பேட்டரி அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஓகேவா, இதெல்லாம் பேசிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுல இருந்து क्वेश्चंस வர வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லயே வந்து பஸ்ஸஸ் நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பஸ். இந்த பஸ்ங்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேஜர் டாபிக். இதுல இருந்து क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் பாத்வேஸ் எல்லாத்தையுமே, இந்த எலக்ட்ரிக்கல் பாத்வேஸ் தான் இங்க பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சர்க்கியூட் போர்ட்ல, அதாவது மதர் போர்டு அப்படிங்கிற இந்த சர்க்கியூட் போர்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பாத்வேஸ், நிறைய எலக்ட்ரிக்கல் பாத்வேஸ் இருக்கும். ஒரு சர்க்கியூட் இங்க இருந்து இங்க எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது சிக்னல், இது எல்லாத்தையுமே தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பஸ்ஸஸ் சொல்லுவாங்க. இந்த பஸ்ஸஸ்ல டைப்ஸ் இருக்கு. டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த டேட்டா பஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த போர்ட்ல டிரான்ஸ்பர் பண்றதுக்கு இந்த டேட்டா பஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அட்ரஸ் பஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேட்டாவுடைய மெமரிய, அந்த டேட்டா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த மெமரியை ஹேண்டில் பண்றது வந்து அட்ரஸ் பஸ். கண்ட்ரோல் பஸ் என்ன பண்ணும்னா அந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேரி பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ரீட் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட், ரைட் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட். இந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது தான் இந்த கண்ட்ரோல் பஸ்ஸோட வேலை. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த பஸ்ஸஸ்லயே இன்டர்னல் பஸ், எக்ஸ்டர்னல் பஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. இன்டர்னல் பஸ் என்ன பண்ணும் அப்படின்னா CPU, RAM, சிப்செட் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றது தான் இன்டர்னல் பஸ்ஸஸோட வேலை. அதுல எக்ஸ்டர்னல் பஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பெரிஃபரல் டிவைசஸ், அதாவது இன்புட் அவுட்புட் டிவைசஸ், USB டிவைஸ், USB போர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எக்ஸ்டர்னல் காம்பனன்ட்ஸை கனெக்ட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் பஸ்ஸஸ் யூஸ் ஆகும். அந்த பெரிஃபரல் டிவைசஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கிராபிக்ஸ் கார்டு, SSD SATA ஃபார் ஸ்டோரேஜ், USB பெரிஃபரல், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றது இந்த எக்ஸ்டர்னல் பஸ்ஸஸோட வேலை. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த மதர் போர்டோட அடுத்த டாபிக், இது காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் சைஸ் அண்ட் லேஅவுட். இந்த மதர் போர்டோட சைஸ் அண்ட் லேஅவுட், ஏன்னா இப்ப நமக்கு சிஸ்டம்ஸ் வந்து முன்னாடி டெஸ்க்டாப்பா இருந்துச்சு, இப்ப லேப்டாப் வந்துருச்சு. சோ அப்ப ஒரு டெஸ்க்டாப்ல என்ன மாதிரி மதர் போர்டு இருக்கும், என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க, லேப்டாப்ல என்ன மாதிரியா இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது தான் சைஸ் அண்ட் லேஅவுட். அப்ப ATX அப்படிங்கிறது என்னன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எக்ஸ்டெண்டட். இதுதான் பேசிக்கலா என்னன்னா ஒரு டெஸ்க்டாப்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்டோட டெர்மினாலஜி. சோ அப்ப அதோட சைஸ் எவ்வளவு இருக்குன்னா 12 inch into 9.6 inch. டெஸ்க்டாப் சைஸ் இவ்வளவு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ப்ரிஃபரபிள் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ ATX, இது வந்து ஸ்கொயர் வெர்ஷன். இன்ச் பாத்தீங்க அப்படின்னா 9.6 inch into 9.6 inchல இருக்கும். மினி வந்து அல்ட்ரா காம்பாக்ட் போர்ட்டபிள் பில்டு. இது வந்து மினி வந்து ரொம்ப ரொம்ப போர்ட்டபிள் பில்டு. நம்மளால எங்கனால ஈஸியா அதை எடுத்துக்கொண்டு போய் நம்மளால இது பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணி ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மினி ITX வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் BTX என்னதுன்னா பேலன்ஸ்டு டெக்னாலஜி எக்ஸ்டெண்டட் சொல்லுவாங்க. இது எதுக்காக மெயினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் போர்ட்ல வந்து ஏர் ஃப்ளோவும் கூலிங்கும் ரொம்ப பெட்டரா இருக்கும் when comparing to ATX. மற்ற டெக்னாலஜியோட கம்பேர் பண்ணும்போது ஏர் ஃப்ளோ அண்ட் கூலிங் வந்து இதுல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதனாலதான் இதை பேலன்ஸ்டு டெக்னாலஜி எக்ஸ்டெண்டட்னு சொல்லுவாங்க. இதை இப்ப நம்ம கண்டினியூஸா இந்த ஒரு சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ரெகுலரா ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 ஹவர்ஸ் இந்த சிஸ்டம் யூஸ்ல இருக்க போகுது அப்படின்னா அப்ப இந்த சூஸ் வந்து ரொம்ப இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இந்த பர்டிகுலர் போர்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாட், மதர் போர்ட்ல இருக்கக்கூடிய மெயினான ஸ்லாட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பாத்தீங்க அப்படின்னா PCIe, பெரிஃபரல் காம்பனன்ட் இன்டர்கனெக்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரிஃபரல் காம்பனன்ட் இன்டர்கனெக்ட் எக்ஸ்பிரஸ். இந்த பர்டிகுலர் ஸ்லாட் தான் எதுக்காகனா கிராபிக்ஸ் கார்டுக்கும் SSD, இப்ப வரக்கூடிய எல்லா லேப்டாப்லயும் மேக்சிமம் வந்து எல்லாமே வந்து SSD தான் மினிமம் இதுலயே வருது. ஹார்ட் டிஸ்க்லாம் இப்ப யாருமே கொண்டு வரதே கிடையாது. சோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி SSD, அதுக்கு மீறி வந்து NVMe வந்துருச்சு. சோ அப்ப இந்த மாதிரியான இந்த SSD, NVMe, கிராபிக்ஸ் கார்டு இதோட ஸ்லாட்ஸ் எல்லாத்தையுமே இது எல்லாமே எந்த ஸ்லாட்ல இருக்கும்னா PCIe, பெரிஃபரல் காம்பனன்ட் இன்டர்கனெக்ட் எக்ஸ்பிரஸ்ல இருக்கும்.
சாட்டா ஸ்லாட்ல வந்து சாட்டா வந்து சீரியல் ஆட்டான்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்குக்கும் ஆப்டிகல் டிரைவ்ஸ்னா சிடி டிஸ்க் இந்த மாதிரியான டிரைவ்ஸ்க்குலாம். ஓகேவா. ரேம் ஸ்லாட்ல வந்து டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்ல டெஸ்க்டாப்ல வந்து DIMM அப்படிங்கிற இந்த ஸ்லாட் யூஸ் பண்ணுவாங்க. லேப்டாப்ல வந்து SODIMM, அதாவது DIMMங்கிறது டியூவல் இன்லைன் மெமரி மாடியூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் ரேம் ஸ்லாட்டோட பேரு. டெஸ்க்டாப்ல வந்து DIMM, லேப்டாப்ல வந்து SODIMM. ஓகேவா. சோ அடுத்து இப்ப நம்ம இன்டர்னல் காம்பனன்ட்ஸ்ல வந்து மதர் போர்டை பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இருக்கிறது சிபியூவும் ஜிபியூவும். சோ அதை ஒரு கம்பாரிசனா நம்ம இங்க பாத்துரலாம். சோ அப்ப சிபியூ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிபியூ என்ன சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து ஒரு ஜெனரல் பர்பஸ் ப்ராசஸர். ஆக்சுவலா இதுதான் வந்து ப்ராசஸர். இந்த i3, i5, i4 இந்த மாதிரியான ப்ராசஸர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. அததான் வந்து இங்க சிபியூங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. இதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும் சிபியூல, கேட்ச் இருக்கும். கேட்ச்ல இதுல இந்த L1 கேட்ச், L2 கேட்ச், L3 கேட்ச்னு சொல்லி 3 டைப்ஸ் ஆஃப் கேட்சஸ் இருக்கும். நம்ம இந்த ரிஜிஸ்டர், கேட்ச் இதெல்லாம் வந்து இன்னும் மெமரி மேனேஜ்மெண்ட் ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப இதை நம்ம இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். ஓகேவா. சோ அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் யூனிட்ல எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணும். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட் அவுட்புட் சிக்னல்ஸ், ஒரு இன்புட்டை வந்திருக்குன்னா அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை கரெக்டான ஹார்ட்வேர் டிவைஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ரிஜிஸ்டர்ஸ் அண்ட் கேட்ச் இதெல்லாம் வந்து மெமரி பர்பஸஸ்க்கு யூஸ் ஆகும். தென் சீக்வென்ஷியல் ப்ராசஸிங். சிபியூ வந்து எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஆர்டர் பையா தான் பண்ணும். 1 by 1 தான் சீக்வென்ஷியலா தான் அது ஃபாலோ பண்ணும் அந்த ப்ராசஸை. இந்த சிபியூங்கிறது பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஓஎஸ், ஜெனரல் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓஎஸ்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஜெனரல் அப்ளிகேஷன்ஸுக்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதுல டோட்டலா எத்தனை கோர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 2 to 16 கோர்ஸ் வரைக்கும் இந்த ப்ராசஸர்ஸ் அவைலபிளா இருக்கும் சிபியூல. 2 to 16 கோர் நீங்க இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப 2 to 16 இங்க நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா டியூவல் கோர், குவாட் கோர், பென்டியம் கோர் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ்க்கு பேர் வச்சிருப்பாங்க. சோ அததான். சோ அப் டு 16 கோர்ஸ் வரைக்கும் சிபியூல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவே ஜிபியூ பாத்தீங்க அப்படின்னா ஜிபியூ வந்து சிபியூவை விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒண்ணு. கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெயின்லி இட் இஸ் இந்த ப்ராசஸர் எதுக்காகனா கிராபிக்ஸ் ரெண்டரிங்காக தான் இந்த ஜிபியூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுல டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் ஜிபியூ, இன்னொன்னு வந்து டெடிகேட்டட் ஜிபியூ. இந்த இன்டகிரேட்டட் ஜிபியூ அப்படிங்கிறது என்னதுன்னா சிபியூக்குள்ளேயே பில்ட் பண்ணிடுவாங்க. இப்ப சிபியூ இருக்கு, அதுல ஒரு கிராபிக்ஸ் கார்டா எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சேர்க்கறாங்க அப்படின்னா அது ஒரு ஜிபியூ தான். சோ அந்த மாதிரி சேர்க்கக்கூடியதை இன்டகிரேட்டட் ஜிபியூன்னு சொல்லுவாங்க. டெடிகேட்டட் ஜிபியூனா செப்பரேட்டா இதுக்குன்னு சொல்லி ஒரு கார்டு இருக்கும். சோ இங்கதான் என்ன கார்டு வரும் அப்படின்னா VRAM அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. VRAMனா விர்ச்சுவல் ரேம்னு நினைப்பீங்க. விர்ச்சுவல் ரேம் கிடையாது, வீடியோ ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீடியோ ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது வந்து டெடிகேட்டட் ஜிபியூ. இந்த டெடிகேட்டட் ஜிபியூ வந்து நமக்கு ஈஸியாலாம் எல்லா இடத்துலயும் நம்மளால வாங்கிட முடியாது, பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட முடியாது. இன்டகிரேட்டட் ஜிபியூ நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனா டெடிகேட்டட் சிபியூ அப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஓகேவா. சோ அடுத்து மெயின்லி வந்து இங்க பேரலல் ப்ராசஸிங் இருக்கும். இதுல ஜிபியூல பேரலல் ப்ராசஸிங் இந்த சென்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே அட் த சேம் டைம் இன்னொரு ப்ராசஸும் சைமல்டேனியஸா ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுதான் பேரலல் ப்ராசஸிங். இந்த பேரலல் ப்ராசஸிங்காக தான் மெயின்லி வந்து ஜிபியூ அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியை வந்து ரொம்ப ஃபெமிலியரா ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்ப மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஜிபியூ தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. சூட்டபிள் ஃபார் 3D ரெண்டரிங் வீடியோ, 3D ரெண்டரிங், வீடியோ எடிட்டிங், ஹை அண்ட் கேமிங் இது எல்லாத்துக்குமே எது ப்ரிஃபரபிள் அப்படின்னா இந்த ஜிபியூ அப்படிங்கிறது தான் ப்ரிஃபரபிள். சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேமிங் விளையாடுறதுக்கோ இல்ல வீடியோ எடிட்டிங், கிராபிக் டிசைனர்ஸா ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து ஜிபியூ, இன்டகிரேட்டட் ஜிபியூ ஒரு கிராபிக்ஸ் கார்டு வந்து போட்டுதான் சிஸ்டமே வாங்குவாங்க. அடுத்து இதுல வந்து கோர்ஸ் வந்து thousands ஆஃப் ஸ்மாலர் கோர்ஸ் இருக்கும். அதனாலதான் இது ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். ஜிபியூ வந்து ரொம்ப ஃபாஸ்டர் கம்பேரிங் டு சிபியூ. ஜிபியூ இஸ் வெரி ஃபாஸ்டர். சரியா. ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து அதிகம். அதான் பேரலல் ப்ராசஸிங் சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா. இதுதான் வந்து இந்த பார்ட் 1ல இன்டர்னல் காம்பனன்ட்ஸை பத்தி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பார்ட் 2ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பர்டிகுலரா பார்ட் 2ல வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் பத்தி பார்ப்போம். பார்ட் 3 வந்து இன்புட் பார் அவுட்புட் டிவைசஸ் பத்தி பார்ப்போம். பார்ட் 2லயே நம்ம இந்த ஸ்டோரேஜ் டிவைஸே நாங்க 2 வீடியோவா போடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஏன்னா ரேம், ரோம், ஹார்ட் டிஸ்க், SSD, NVMe இது எல்லாமே வந்து மேஜர் டாபிக்ஸ். இதுல நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். சோ அது பார்ப்போம் அடுத்த வீடியோல. பார்ட் 2ல இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ் அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.